வணக்கம். நம்ம காஞ்சிபுரம் எஸ்சிடி கேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி நிறைய வண்டி வந்திருக்கு. ஒரு ஃபுல் வீடியோ காமிக்க போகிறோம். எல்லா வண்டி இருக்கிற வண்டி பூரா காமிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு கேமரியிலேருந்து பார்த்துக்கலாம். இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. வண்டி தெளிவாக இருக்கும். நல்ல வண்டி 2003 மாடல் டயோட்டா கேமரி பெட்ரோல் வண்டி. நம்பர் ஈரோடு நம்பரு. தெளிவான வண்டி பாருங்கள். 2003 5 அளவில் வந்துடும். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. சில்வர் கலர். இதில் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துருங்க. 4 பவர் விண்டோ எல்லாமே லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் பாருங்கள். 4 பவர் விண்டோ, அதாவது கிலோமீட்டர் வந்து 275 ஓடிக்குது. ஏர் பேக் 4 ஏர் பேக் வந்துடும். மற்ற இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எல்லாம் பவர்லேயே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஆனால் வண்டி பாருங்கள், சீட் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது, நீட்டாக இருக்கும். அதாவது ஒரு சோபாவில் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். செட்டு எல்லாம் நியூ சிஸ்டத்துலேருந்து ஏசியிலிருந்து ஏர் பேக்லேருந்து எல்லாமே பவரில் வந்துடும். ஒன்றும் கூட கையில் தள்ள வேண்டியது மாதிரி இருக்காதுங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும். 2003 மாடலு, ஓனர் 2, ஈரோடு நம்பரு பாருங்க. நம்பர் பாருங்கள், அப்படியே ஃபேன்சி நம்பர் TN 33 AZ 999. வண்டி படுத்தாமல் அப்படியே இருக்குது. ஸ்டெப்னி வீலும் பாருங்கள், அலை வீல் உள்ள பாடி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. தெளிவான வண்டி. இல்லை கூட அப்படியே போயிருங்க. பேட்ரி புது பேட்ரி இப்போ தான் போட்டிருக்கோம். பேட்ரி தான் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 6000 லிட்டர் வந்துருச்சு. வண்டி பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குதுன்னு. இன்ஜின் ரூம் பார்த்தாவே எவ்வளோ பெருசாக இருக்குது. சுத்தமான வண்டிங்க. பெட்ரோல் டயோட்டா கேமரி 2003 மாடலு. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் ஃபைனல் கொடுக்குறவள பார்த்தீங்கன்னா FC 29 வரைக்கும் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. ஃபைனலாக 1,49,000 ரூபாய்க்கு இதை கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்க, வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகா V2 டீசல் வண்டி 2012 தேனி நம்பரு, ஒரே ஓனரு, T சரண்டரு. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். நம்பர் பாருங்கள் TN 60T 6040. டயர்லாம் பார்த்தீங்கன்னா 4மே நியூ டயரு. டீசல் வண்டி இண்டிகா V2. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,200 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஏசி மியூசிக் சிஸ்டம், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சீட் கவர் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபுல் மேட் கட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா வந்துடும். பார்க்கலாங்க. பேக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு டீசல் வண்டி, சின்ன பட்ஜெட்டில் 4 டயர் புதுசோட, ஒரே ஓனர், 2012 மாடலு. உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே வந்துடுங்க. ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே வந்துடும். பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். T சரண்டர் மட்டும்தான் இது மைனஸு. ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. எல்லா வண்டியுமே நம்ம க்ளீன் கண்டிஷனில் வண்டி சுத்தமாக வச்சுருக்குறோம். தெளிவான வண்டி தான் எடுக்க போகிறோம். இந்த வண்டி ஃபைனல் ரேட்டு 99,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. ஒரே ஓனர், டீசல் வண்டி, 2012 மாடல். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா I10 பார்க்கலாங்க. சென்னை நம்பர் தான், ஆனால் ஈரோடு லோக்கல் டிஎல் இருக்குது. 3 ஓனர் வண்டி, I10 பெட்ரோல் வண்டி. டயரெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30% தான் இருக்கும். அது உண்டான சொல்லிடணும் பாவம். வண்டி பாருங்கள், 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துடும். மியூசிக் சிஸ்டம், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே க்ளீனாக வந்துடும். 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. சீட் கவர், ஃபுல் மேட் கட் மேட் எல்லாம் பக்காவாக இருக்கும். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒடுக்கல் கீரில் எதுவும் இருக்காது. பேக் சீட் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். I10ங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஜாக்கியில் ஒரு பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. FC 29 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸும் இருக்குது லைவில். வண்டி நல்லா இருக்கும். I10 பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. க்ளீனாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் வானண்டெல்லாம் பாருங்கள். ஒரு ஆயிலுக்கு பட்டிருந்தாலும் எப்படி தெரியும் பாருங்கள். சுத்தமாக இருக்குது பாருங்கள். அப்படியே விடைக்கிறது மாதிரி அவ்வளோ க்ளீன் கண்டிஷன் இருக்குது. சுத்தமாக இருக்குதுங்க. இது 2009 3 ஓனரு, எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த வண்டி ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா, அதாவது 2009 3 ஓனரு, ஈரோடு டிஎல் இருக்குது. 29 வரைக்கும் FC கரண்டில் இருக்குது. 1,99,000 ரூபாய்க்கு ஃபைனல் ரேட் கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், சந்தோஷம் வண்டி எடுத்து போங்க. அடுத்து I10 2011. இது 11 பார்த்தீங்கன்னா இன்னொரு 6-7 மாதம் தான் FC கரண்டில் இருக்குதுங்க. ஆனால் ஓனர் 4 சில்வர், அதாவது லைட் கோல்டு சில்வர் கலரு. இது அப்படி தான். டயர் எல்லாமே ஒரு 40% தான் இருக்கும். FC இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குதுங்க. இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 97,000 ஓடி இருக்குங்க. அதாவது 4 பவர் விண்டோ வந்துருங்க. 4 பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க.
சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து எல்லாம் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு ஏசி வந்துடுங்க. எல்லாம் சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த I10 மட்டும் என்னமோ தெரியல, வண்டி எல்லாமே உள்ள இன்டீரியல் பக்காவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2011 4 ஓனர், பியூர் பெட்ரோல். பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இதே அப்படி தான், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தெளிவான வண்டி தான் பார்த்து எடுக்கிறோம். சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல லெஜரியாக இருக்குது. சின்ன பட்ஜெட்டுக்கு டயர் மட்டும் கம்மியாக இருக்குது. இது லைட்டு மட்டும் க்ளீன் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது. அதாவது வண்டி ரொம்ப சுத்தமான வண்டின்னு வச்சுக்கங்களேன். ஒரிஜினாலிட்டி இருக்குது. இது 2011 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா 4 ஓனரு. ஃபைனல் ரேட்டு 1,79,000 கொடுத்துர்லாங்க. 1199 2009 2011 1,79,000 கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம், வாங்க. இது வந்து சேண்ட்ரோ ஜிங்கு 2003 மாடல். ஆனால் 2003 நீங்கள் சொல்லவே முடியாது. வண்டி பாருங்கள், 2019 இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மாடல் சொல்ல, வண்டியினோட குவாலிட்டி சொல்கிறேன் நான். நம்பர் பாருங்கள், TN 22 56 81. டயர் ஒரு டயர் நியூ டயருங்க. மீதி 4 டயரும் ஒரு 50% இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கு பாருங்கள். எல்பிஜி இருக்குது, ஆனால் என்டாஸ்மெண்ட் இல்லை, சாரி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,19,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. ஏசி மியூசிக் சிஸ்டம் சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கு. 2 பவர் விண்டோ வந்துடும். வண்டி தரமான வண்டிங்க. சீட் கவர்லாம் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு. பேக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் ஒரு கீரலோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் சொல்ல முடியாது. வண்டி 2003 ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. டேங்க் பெரிய டேங்கு, ஆனால் என்டாஸ்மெண்ட்டு புக்கில் வரல. ஸ்டெப்னி டயர் உள்ளே இருக்குது. நல்லா இருக்குது வண்டி. தரமான வண்டிங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு மைலேஜ் பக்காவாக கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இன்ஜின் ரூம் பாருங்கள், அதை விட நான் சொல்லுவேன் தெளிவாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த வண்டிக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தாங்க. எல்லா வண்டிக்கும் நேம் டெஸ்ட் கட்டாயம் தான். ஆனால் இந்த வண்டி மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஓவாக இருந்தாலும் சரி டிஓ பண்ணி கையில் கொடுத்துருவோங்க. இது ஓனர் அப்படி தான் சொல்லியிருக்காருங்க. வேறு வழி இல்லை. உங்கள் பேரில் நேம் டெஸ்ட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் புக்கு உங்களுக்கு வந்துடும். தபாலில் பிரச்சனை இல்லை. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏங்க நல்லா காமிங்கிட்ட சுத்தமாக இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ இன்ஜின் ரூம். அதான் 2003க்குனால இவ்வளோ சொல்கிறேன். 2003 இந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இந்த வண்டி ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது இன்சூரன்ஸ் 2 நாள் தாச்சு போட்டு 1 வருஷத்துக்கு இருக்குது. FC 29 வரைக்கும் இருக்குது. ஒரு டயர் புது டயரு, 3 டயரும் ஆவரேஜாக இருக்கும். எல்பிஜி இருக்குது, என்டாஸ் இல்லை. தரமான வண்டி. 1,14,000 வெரிஃபைனில் கொடுத்துடலாம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்னு. இது ஒரு சென்னை நம்பர் தாங்க ஜென்னு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. இது 4 டயருமே பார்த்திங்கன்னா நியூ டயரு. மாடல் கம்மி, 97 மாடலு, கார்பரேட்டர் டைப்பு. சரிங்களா? இது பாருங்கள், இது அப்படி தான். ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. ஓனர் மட்டும் 5 ஓனருங்க. ஏன்னா லோ பட்ஜெட் ஓனர் கணக்கில் இங்கே வண்டி சுத்தமாக இருந்தால் போது. சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பொறிச்சலுக்கு இது இல்லாமல் அடிபாடு இல்லாமல் பேக் சைட் இருந்து எல்லாமே நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். 4 டயரு நியூ டயரு பாருங்கள். டேங்க் பாருங்கள், பெரிய டேங்கு. ஸ்டெப்னி டயரு எல்லாமே நான் பாடி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஃபுல் பெயிண்ட் ஆகி எஃப்சி காமிச்சு வச்சுருக்குறாங்க கஸ்டமர். 97 மாடல், 4 டயர் புதுசு. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்ளீன் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். கார்பரேட்டர் டைப்பு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 97 மாடலு. எல்லா விதத்தையும் சொல்லிவிட்டு எல்லாமே கரண்டில் இருக்குது. 4 டயர் புதுசு இருக்குது. ஃபைனலாக 65 ரூபா சொல்லுது. ஒரு 1000 டயர் நேரில் வாங்க, முன்ன பேசி எடுத்து போகலாம். வண்டி நல்லாயிருக்கு, வந்து ஓட்டி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 2004 மாடலு ஆல்டோங்க. ஆனால் பெயிண்ட் பானட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பண்ணுற மாதிரி இருக்கும். பானட் மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி அடிபாடு இல்லை. டயர் பார்த்திங்கன்னா 2 டயர் புது டயரு. 2 டயர் ஒரு ஆவரேஜாக 70% இருக்குங்க. 1100 சிசி, 16 வால்வ் வர டைப்புங்க இந்த வண்டி. ஆல்டோ 800 சிசி தான் வரும். இது 16 வால்வு, 1100 சிசி. 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. சீட் கவர்லேருந்து ஃபுல் மேட் கட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். ஆனால் இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, ஓனர் 2. பேக் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 800 இருக்கிற ரேட்டுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இருக்கிற கண்டிஷன் சொல்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு
திருப்பூர் நம்பரு, 2 ஓனரு, 2004 மாடலு. அப்படிங்கிற போது உங்களுக்கு என்ன மாதம் போச்சுங்க பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது பேட்ரி புது பேட்ரிங்க, புது பேட்ரிங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா 16 வால்வு. இது வந்து வேகனர் இன்ஜின் வச்சுங்களேன், 1100 சிசி. இது வெரி ஃபைனல் 79,000 கொடுக்குறேன் நான். ரெடி கேஷோட வாங்க 79,000 கொடுக்குறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 96 மாடல் மாருதி 800ங்க. ஓனர் இது 5 ஓனருங்க. பியூர் பெட்ரோலு. டயர் 4மே மாத்திர கண்டிஷனில் ஆவரேஜாக ஒரு 30% தான் இருக்கும். சின்ன பட்ஜெட்டில் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுது. இது மியூசிக் சிஸ்டத்தில் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். சீட் கவரு, ஃபுல் மேட் கட் பண்ணிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படிங்க, அது ஃபுல் மேட் போட்டு வச்சுருக்குது பாருங்க. எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். பாடி துருப்பு இல்லாமல் பாடின்னு வச்சுங்களேன் மெயின். ஏன் இப்போ நம்ம இது எடுக்கிறோம்னா ஓட்டிப்பாளருக்கு துருப்பு இல்லாமல் நல்லா இருக்குது, பொறிச்சு இல்லாமல் இருக்குது, ஓட்டி பழகிக்கலாம். வேறு உங்களுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் பாருங்கள் எவ்வளோ தெரியவாக இருக்குதுங்க. கார்பரேட்டர் டைப்பு, இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்குது. இதுவும் புது பேட்டரி நான் போட்டது, அதனால தான் நான் சொல்ல முடியுது என்னால். நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் 42,000 கொடுக்கலாங்க. ஸ்விஃப்ட்டு VDI 2011 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. டீசல் வண்டி. வண்டி பாருங்கள், நம்பர் பாருங்கள், லோக்கல் நம்பரு TN 36T 4656 வண்டி நம்பருங்க. டீசல் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 143 ஓடி இருக்குங்க. பாருங்கள், லைட்லேருந்து பார்த்துக்கலாம், பார்க்கலாம்ன்றது எல்லா நம்பரு எல்லாமே பாருங்கள். ஹெட்லைட்டில் எவ்வளோ கிளியர் கண்டிஷன் இருக்குதுங்க. டயர் ஒரு 70% இருக்குங்க. உள்ளே பார்க்கலாங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. கண்ணாடி மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாக் டைப்பு எல்லாமே. ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துருங்க. நல்லாயிருக்கு. வண்டியோடு வர செட்டுங்க. ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, சீட் கவரு, ஃபுல் மேட் கட் மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் 143 ஓடி இருக்குங்க. வண்டி சில்வர் கலரு, ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்கிற வண்டி, தெளிவான வண்டின்னு வச்சுங்களேன். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். 2 ஸ்பீக்கர் வந்துடும். ஸ்டெப்னி டயரு உள்ள பாடி பாருங்கள், சாக்கி லிவர் எல்லாமே வந்துடும். வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக இருக்குது. லோக்கல் நம்பரு, கோபி ஸ்டேஷன் நம்பரு. தரமான வண்டின்னு வச்சுங்களேன். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. ரொம்ப தரமான வண்டி. 2011 ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டீசல் VDI 143 இருக்குங்க. நம்ம ஆஃபீஸில் ஃபைனல் விலை 3,80,000 இதை கொடுத்துடலாங்க. ஃபைனல் 3,80,000 ஒரே ரேட்டுங்க. ஃபைனல் ரேட் கொடுக்குறேங்க. 3,80,000 கொடுத்துடலாம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட்டை பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது டீசல் வண்டி, சங்ககிரி நம்பருங்க. இது லோக்கல் நம்பர் தான். சங்ககிரி நம்பரு, ஒரே ஓனரு, 13 கடைசி 14 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனரு, 147 ஓடி இருக்குதுங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்கள். நம்பர் அருமையான நம்பருங்க. பார்க்கலாம்ன்றது லைட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஒரு ஒயிட் கலருங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு, கீரல், அடிப்படை எது இருக்காது. சின்ன வேலை கூட இருக்காது. நீங்கள் தரமாக பார்த்துக்கலாம். வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அப்படியே இருக்குது. இது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 அலைவீல் வந்துடும். கம்பெனிலேயே அலைவீல் 5 வந்துடும். வண்டியோடு வந்துடுங்க. எல்லாமே டீசல் வண்டிங்க. டாப் எண்டு ஜெட்டி, டாப் எண்டு டீசல் வண்டி, ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் 147 ஓடி இருக்குங்க. ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துருங்க. மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாக் சுவிட்சு, ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, செட்டு எல்லாம், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. சீட் கவர்லாம் பாருங்கள், வண்டிக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துருன்னு வச்சுங்களேன். அவ்வளோ தரமாக இருக்குது வண்டி. 13 கடைசி 14, ஒரு கிளாஸ் கூட மாற்றிருக்காதுங்க. 13 தான் இருக்கும். வண்டி சுத்தமாக இருக்குங்க. ஸ்விஃப்ட் உங்களுக்கு இந்த மாடல்லாம் வந்து எவ்வளோ டிமாண்ட் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எல்லாம் நீட்டாக இருக்குது. இதுவும் பாருங்கள், ஸ்டெப்னி டயர் மூலம் அளவில் தான். அதாவது வண்டியோடவே வந்துடும். டாப் எண்டுங்கிறனால எல்லாமே வந்துடுங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக இருக்குது. நம்பர் அருமையான நம்பரு, சங்ககிரி நம்பரு, ஒரே ஓனர். பேக் சீட் பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சுத்தமான வண்டி. அதாவது நம்ம சொல்கிறோம் சுத்தமான வண்டி தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எதுக்கு அவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வெரி நீட்னஸாக இருக்குங்க. நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க பாருங்கள். எல்லாமே எவ்வளோ நீட்டாக, ஒரு ஆயில் லீக்கேஜோ எதுவுமே கிடையாது. பேட்ரி புது பேட்ரி, நீட்டான வண்டி. எங்கேயும் ஒரு இது கிடையாது, டஸ்ட்டு கிடையாது. ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துருங்க. 5 அளவில் வந்துடும். 2 ஏர் பேக் வந்துருங்க. சுத்தமான வண்டிங்க. இது வந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா 4,85,000 கொடுத்துடலாங்க. 2013 கடைசி 14.
ரேட்டு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் மாடல் ரேட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் வண்டி அந்தளவுக்கு தெளிவு. டீசல் வண்டி டாப் மாடலு, ஒரே ஓனர் இருக்கிறதுனால ரேட் கொஞ்சம் 15 முன்ன இருக்குது. நேரில் வாங்க பேஸ் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்டோ K10ங்க, 2011 மாடலு. இது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதம் இருக்குது. ஓனர் 2ங்க. கடைசி ஓனர் ஈரோடு டியோவில் தான் இருக்குது. வண்டி வெரி நீட்னஸாக இருக்குது பாருங்களேன். வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அதாவது லைட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். வண்டி வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட ஒரு கீறல் காமிக்க முடியாது. இது டயர் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்டோ K10 2011 மாடல். 2 பவர் விண்டோ ஃப்ரண்ட் மட்டும் வந்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா வண்டியோடு வந்த சீட் கவர். இது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்கள். வண்டியோடு வந்த சீட் கவர். வண்டி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கிலோமீட்டர் 70,000 ஓடிக்குது. 2 ஓனருங்க. பியூர் பெட்ரோலு. ஒரு தரமான வண்டி. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு 4-5 பேர் போகிறதுக்கு அருமையாக இருக்குது. பேக் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இது 2 ஸ்பீக்கர் வந்திருக்கு பின்னாடி. இதாருங்க டயரு, பாடி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் பார்க்கலாம், வண்டி பார்க்கலாம். ஓவராலாக எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு பொருட்கள் எங்கேயுமே ஒரு சிவப்பு மாதிரி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு க்ளீன் கண்டிஷன் இருக்குது. ஆல்டோ K10 VXI மாடலுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். மேலே ரூப்பெல்லாம் காமிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. எல்லாமே க்ளீனாக இருக்கும். அப்படியே இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வண்டி நம்ம கஸ்டமருக்காக ரொம்ப தேடி எட்டு வந்து வண்டி சுத்தமாக முழுசாக காமிக்கிறோம். அதாவது இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருக்குதோ அதை அப்படியே காமிக்கிறோம். இது பேட்ரி புதுசுங்க. இதுக்கு போட்டிருக்கேன், நான் தான் போட்டிருக்கேன். எட்டு வந்து பேட்ரி போயிடுச்சு, போட்டேன். எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஆரன் 2 பக்கம் 2 பெரியார்னு வந்துடும். அதாவது நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது. சுத்தமான வண்டிங்க. 2011ங்க, 2 ஓனரு. வண்டி வெரி நீட்டாக இருக்குது. பெட்ரோல் வண்டி 70,000 ஓடிக்குது. 2,45,000 வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. இது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்தது பார்க்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009ங்க, ஒயிட் கலரு, பெட்ரோல், எல்பிஜி ரெண்டுமே இருக்குது. எண்டாசோடு இருக்குது. இது அப்படி தாங்க 3 ஓனரு. ஈரோடு டியோவில் இருக்குது. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒயிட் கலர் வச்சுங்களேன். இது பாருங்கள், ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கலாம். நம்பர் திருச்சி நம்பருங்க. டயர் வந்து இது ஒரு 50%, 40% தான் இருக்குங்க. கம்மியாக தான் இருக்கும். இந்த கண்ணாடி வந்து லைட்டாக கிராக் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டிருக்கும். நல்லா காமிங்க. ஒரு சின்ன கிராக் இருக்குது. இதை நான் மாற்றலைங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் மாற்றி கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறேன். இல்லை நான் நீங்கள் மாற்றிக்கினாலும் மாற்றிக்கலாங்க. இதுவும் பாருங்கள். இது வந்து பவர் விண்டோ வராது. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. கிலோமீட்டர் 1:29 ஓடி இருக்குதுங்க. சீட் கவர்லாம் பாருங்கள், பக்காவான சீட் கவர். ஃபுல் மேட் கட் மேட்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நல்லாயிருக்கும். வண்டி நீட்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படி தான். எந்த இடத்துலையும் நம்மகிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு பொருட்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க. 2 ஸ்பீக்கர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி டயர் இருக்குதுங்க. ஜாக்கி லிவர் இருக்குது. எல்லாமே இருக்குது. 2009 3 ஓனருங்க. எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. LXI மாடல். ரிமோட் சாய் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துருங்க இதில். அப்படியே அடுத்தது இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. கொடிக்கம்பத்தோடு இருக்குது. அப்படியே இன்ஜின் ரூம் பாருங்கள். கிட்டுங்க, அதாவது எல்பிஜி என்டாஸ் பண்ணுற கிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. சேஸ் நம்பர் தான் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. நீட்டான வண்டி. இதுவாக எக்ஸ்ட்ரா லைட்டெல்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க. இது லைட் போட்டால் நல்லா எரியுங்க, நல்லாயிருக்கும். 2009 1:29 ஓடி இருக்குதுங்க. கிலோமீட்ரு. பெட்ரோல், எல்பிஜி எண்டாஸோடு இருக்குதுங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓனர் மட்டும் 3 ஆயிடுச்சுங்க. 1,69,000 வெரி ஃபைனில் கொடுத்துடலாங்க. வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து பார்க்க போனீங்கன்னா 800 நம்ம லெஜெண்டரி வண்டிங்க. அருமையான வண்டி. 34 நம்பரு, திருச்செங்கோடு நம்பரு. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டி. வாங்க அப்படியே பார்க்கலாம். டயர் 4 டயருமே நியூ டயருங்க. இது ஓனர் மட்டும் 4 ஓனர். அதை மட்டும் கேட்டுறாதீங்க. இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 45,000 தான் ஓடிக்குது. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஏசி சுவிட்ச் மட்டும் போயிருக்குங்க. அது மட்டும் போடணும். ஏசி ஆனில் தான் இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. பாடி, இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒயிட் கலரு பாருங்கள். பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி. குட் கண்டிஷன் இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும். பெரிய டேங்க், 60 லிட்டர் டேங்கு, ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள். ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே வந்துடும்.
பேக் சைட் பாருங்கள், அதாவது 4 டோரையுமே நீக்கி அமைச்சிடுறோம். ஏதாவது டோரில் பொரிச்சல் இருக்குதா எது இருக்குதா நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள் வண்டி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அப்புறம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. பேட்டரி குட் கண்டிஷனாக இருக்குது. எல்லாமே சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டு. ஓனர் மட்டும் தான் 4 ஓனருங்க. லோக்கல் நம்பர், திருச்செங்கோடு நம்பரு. 1,29,000 வெரிஃபைன் கொடுத்துடலாம். நேரில் வந்து மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. வேகனார் 2001 மாடல். இது அப்படி தாங்க, 2001 மாடல். ஓனர் மட்டும் தான் 4, ஆனால் எஃப்சி 29 வரை கரண்ட்டில் இருக்குது. ஃபியூர் பெட்ரோலு. வண்டி தரமாக இருக்கும். நம்பர் ஃபேன்சி நம்பரு, லோக்கல் நம்பரு, கோயம்புத்தூர் நம்பரு. 4 டயரும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு, பேக் டயர் 2 ஒரு 50% இருக்கும். 1,33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இதுலேயும் அப்படி தான். ஏசி பவர் விண்டோ வராதுங்க. ஏசி நோசி சிஸ்டம் நல்லாயிருக்கும். சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஃபியூர் பெட்ரோலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. பார்த்துக்கலாங்க. ஸ்டெப்னி டயர் பாருங்கள். வண்டி எதுவுமே ஒரு சின்ன பட்ஜெட்டு. வேகனார் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. எல்எக்ஸ்ஐ மாடல். அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூறக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். ஆல் பை டிசைனுங்க, நல்லாயிருக்கு. சின்ன வண்டி. அதாவது 2001 மாடல், 4 ஓனரு, எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க. பார்த்துக்கலாங்க. இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாம். இதையும் பாருங்கள். இன்ஜின் ரூம்பை எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக இருக்குது பாருங்கள். இது பேட்டரி புதுசு நம்ம தான் போட்டிருக்கோம். வண்டி நல்லாயிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2001, 4 ஓனரு, எஃப்சி 29 வரை கரண்டில் இருக்குங்க. இது ஃபைனலாக 99,000 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். எல்லா வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டி இருக்குதுங்க. எஸ்விடி கேஸில் இன்னும் வண்டி வெளியே இருக்குதுங்க. எடுத்த வண்டியுமே அப்படியே ஒவ்வொன்றா வரும். நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். கால் பண்ணி கேளுங்க, இருக்குதா இல்லையா நான் சொல்லிடுறேன். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி போட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ணித்தரேன். அதாவது இப்போ எல்லாம் சொன்னது எல்லாமே ஃபைனல் ரேட் தான் சொல்லிக்கிறேன். அதிலிருந்து கொஞ்சம் நான் ஒரு 1000-500 என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேஸ் பண்ணித்தரேன். நீங்கள் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். திருப்தியாக இருக்கும். எடுத்துகிட்டு போல வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.